தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லாத கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முடியாது என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சி மாறும்போது முந்தைய அரசுகளின் நல்ல திட்டங்களை தொடர்வது வழக்கமானதுதான் என்றார். ஒவ்வொரு ஆட்சியிலும் சில திட்டங்கள் விரிவாக்கம் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசின் நிதி நிலைமை மோசமாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், நிதி ஆதாரத்தை பெருக்க முந்தைய திமுக, அதிமுக அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திமுகவோ அதிமுகவோ ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ திமுக வந்து எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது, எப்படியாவது வந்து முதல்வருக்கு அண்ணன் விஜய் அவருக்கு பெயர் கிடைச்சி விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அலைண்டா இன்னைக்கு வந்து அதிமுக வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாத விஷயத்தை அதிமுக மூலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டு அவங்களை வச்செல்லாம் பேசினால் எந்த முடிவும் எட்டப்படாது. ஸோ அதனால யாரெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களோடு இருக்காங்களோ, எங்களோட கூட்டணி கட்சிகளோடு இருக்காங்களோ அவங்களோட நாங்கள் பேசி ஆலோசித்து தான் முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது.